சில மாதங்களுக்கு முன்னால வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கும் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கும் இடையே பெரும் மோதல் வெடிச்சது எல்லாருக்கும் தெரியும். சாதி அடிப்படையில ஜி.ஆர். சுவாமிநாதன் தீர்ப்பு தருகிறார் என்கிற விமர்சனம் எல்லாம் அப்ப வந்தது. ஜி.ஆர். சுவாமிநாதன் மீது நடவடிக்கை எடுக்க வைக்கணும்னு சி.எம். ஸ்டாலின் உத்தரவுப்படி திமுகவும் களமிறங்குச்சு. டெல்லியில 82 எம்பிக்கள் கிட்ட கையெழுத்து வாங்கி ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஜனாதிபதிக்கும் தலைமை நீதிபதிக்கும் ஜி.ஆர். சுவாமிநாதன் மீது நடவடிக்கை எடுங்கன்னு கொடுத்தாங்க. அதுல ஜி.ஆர். சுவாமிநாதன் கொடுத்த சர்ச்சையான தீர்ப்புகள் என்னென்ன, ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு சாதகமான தீர்ப்புகள் என்னென்ன வழங்கி இருக்கிறாரு, அவருடைய உத்தரவுகளுக்கு சக நீதிபதிகளே கண்டனம் தெரிவிச்ச கேஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு, நீதிமன்ற விசாரணைகளின் போது வன்மத்தை கொட்டுற மாதிரி கருத்துக்கள் என்னென்னலாம் சொன்னாரு அப்படின்னு இதோ இருக்கு லிஸ்ட், நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அப்போ கொடுத்த மனு மீது இந்த நாள் வரைக்கும் ஜனாதிபதி கிட்ட இருந்தோ தலைமை நீதிபதி கிட்ட இருந்தோ எந்த பதிலுமே வரல. எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவும் இல்ல. ஆனா இதுல என்ன இன்னொரு விஷயம்னா, திமுக தரப்பும் அதை கண்டுக்காம அப்படியே விட்டுட்டாங்க. சரி, இப்ப மறுபடியும் அரசுக்கு எதிராக இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இப்ப என்ன செய்ய போகிறது திமுக?